மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பொதுவா நம்ம உடம்புக்குள்ள ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க. அந்த டாக்டரை மட்டும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, அந்த டாக்டர் நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவாரு. அப்போ உடம்புக்குள்ள ஒரு மருத்துவரா? நிச்சயமா. அவர் யாருன்னு தானே கேட்குறீங்க? அவருக்கு பேரு தான் லிவர், கல்லீரல். கல்லீரல் எனும் இந்த உறுப்பு நம்மளுடைய உடம்புக்குள் வரக்கூடிய காய்ச்சல் முதல் கேன்சர் வரை இருக்கக்கூடிய நோய்களை வரவிடாம பண்ற வேலையை பண்ணிடுறது. ஒருவேளை வந்துருச்சுன்னா அதை சரி பண்ற மருத்துவரும் கல்லீரலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு நோயினாலும், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுகர் இருக்குது, ஆஸ்துமா இருக்குதுன்னு ஏதோ ஒரு நோய் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு சேர்ந்தே பிபியும் இருக்குது. கூடவே சேர்ந்து இப்படி ஒரு நோய் வந்துருது. இந்த பிபி பாத்தீங்கன்னா நம்ம இருதய நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா கல்லீரலினுடைய செயல்பாடு குறைபாடு யாருக்காவது இருக்குதுன்னா அவர்களுக்கு தான் பிபி இருக்குது. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கல்லீரலுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது. அதிகப்படியான ரத்த அழுத்த நோய்க்கு. அப்ப இந்த கல்லீரல் அப்பனா என்னதான் பண்றாருங்க அப்படின்னா, கல்லீரல பத்திய ரிசர்ச் இப்போ வரைக்கும் முடியல. இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது நவீன மருத்துவமே. ஏன்னா அவ்வளவு அவ்வளவு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய செயல்பாடுகள்ல 500க்கும் மேற்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு உறுப்புனா அது நம்ம உடம்புக்குள்ள கல்லீரல் தான். நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லேயே பெரிய உறுப்பு அப்படின்னம்னா அது கல்லீரல் தான். உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. அந்த சரி பண்ற சிஸ்டத்தோட தலைவர் யாருன்னா அவரு கல்லீரல் தான். அப்ப இந்த கல்லீரல் பண்ணக்கூடிய வேலைகள்னு பார்த்தோம்னா மிக முக்கியமா நம்மளுடைய உடம்புக்குள்ள நோய் வராமல் தடுப்பதும் வந்தால் குணப்படுத்துவதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வந்தா எப்படிங்க குணப்படுத்தும் அப்படின்னம்னா அது பாருங்க, இந்த கல்லீரலுடைய செயல்பாடு இரவு நேரத்துல அதிகமா நடக்கும். அப்ப நமக்கு எப்ப ஹீல் ஆகுதுன்னா இரவு நேரத்துல தான் ஹீல் ஆகும். நல்லா தூங்கும் பொழுது தான் ஹீல் ஆகும். அப்ப நம்ம தூங்குறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் தூங்கல. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நோய் பெருசா போயிட்டே இருக்குது. அவங்க கடைசியில எனக்கு தூக்கம் மட்டும் தான் வரவே மாட்டேங்குதும்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த தூக்கத்த அவர்கள் சரி செஞ்சாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் வேகமா குணமாகறத ஃபீல் பண்ணும். இரவு தூக்கத்தின் பொழுதே உடல் தன்னைத்தானே சரி செய்கிறது. இரவு தூக்கத்திலேயே உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் அனைத்தையும் கல்லீரல் சுத்தப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆனா நைட் நேரத்த அவாய்ட் பண்றோம். இரவு மட்டும் நீங்க ஒரு 8 மணி நேரம் கம்பல்சரி நல்ல டீப் ஸ்லீப் தூங்கணும்னு சொல்லி மட்டும் முயற்சி பண்ணுங்க. பெரிய பெரிய நோயில இருக்கிறவங்க. உங்க தூக்கம் உங்களுடைய நோயை குணப்படுத்தும். அதற்கு கல்லீரல் தான் முக்கிய பங்கு. இப்ப கல்லீரலுடைய எனர்ஜி குறைஞ்சு போச்சு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள நெறைய அறிகுறிகள் காமிக்கும். அதுல குறிப்பாக 10 அறிகுறிகள் உங்களுக்கு சொல்றேன். அந்த அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இருக்குது அப்படின்னா, உடனடியா உங்களுக்கு கல்லீரல் எனர்ஜி கம்மியா இருக்கு. கல்லீரல பலப்படுத்தணும்ன்றது மேல கவனம் செலுத்துங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மருத்துவர்கள் மூலமாக கல்லீரல பலப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க அதுக்கு தக்கன உங்களுடைய உணவு முறைகளை மாத்திக்க முடியும். நான் இப்ப சில டிப்ஸும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். மாத்த முடியும். சரிங்களா? அப்ப கல்லீரல் எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டால் நம்ம உடம்பில் தெரியக்கூடிய அறிகுறிகள் என்ன? அந்த அறிகுறிகள்ல மிக முக்கியமான அறிகுறிகளாக ஒரு 10 அறிகுறிகள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய கல்லீரல் எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டால் உங்களுடைய நெயில் நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நகங்கள் நார்மலா இருக்கும் பொழுது இப்படி வழுவழுன்னு இருக்கணும். வழுவழுன்னு இருக்கணும். உள்ள ஓடுற ரத்தம் உங்க நெயில்ல தெரியணும். பிங்க் கலர்ல தெரியும் உங்களுடைய நகம். ஆனா அப்படி இல்லாம உங்களுடைய நகத்த நீங்க பாருங்க. வெளிரி காணப்படுதா? அதுபோல அங்க வரி வரியா லைன் லைனா இருக்குதா? அப்படி தடவி பார்த்தோம்னா வரி வரியா இருக்குதுங்க. ஒரு ஃபினிஷிங்காவே இல்ல. அங்க ஃபுல்லா மேடு பள்ளங்களா இருக்குதுங்க. இருக்குதா? உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். கல்லீரலை பலப்படுத்த சொல்லுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம். அதேபோல அடுத்த விஷயம், உங்களுக்கு கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம். இரவு நேரங்கள்ல வெளிச்சம் குறைவா இருக்கக்கூடிய சமயங்கள்லாம் பார்த்தோம்னா, நமக்கு கண் பார்வை குறைபாடு ரொம்பவும் விஷன் சரியாவே தெரியல. அப்படின்ற மாரி குறைபாடுகள் ஏற்படலாம். அப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுனாலும் வரலாம். கண்ணுல எரிச்சலு, கண்ணுல தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்குது, கண்ணு துடிக்குது, கண்ணு ரெட்டிஸாவே இருக்கு எப்ப பார்த்தாலும். இது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அறிகுறிகளாக வரலாம். உடனே நம்ம அலர்ட் ஆக வேண்டியது நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கல்லீரல். கல்லீரலை நாம பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதே போல உடம்புகள்ல எங்கேயாவது கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கட்டிகளா கூட உருவாகும். அதுவும் கூட குறிப்பாக கண் இமைகளில், கண் இமைகள்ல இந்த மூக்கு ஓரப்பகுதிகள்ல, கண்ணுக்கு கீழ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக பருவு மாரி ஒரு அ கொழுப்பு கட்டிகள் மாரி சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படி ஒரு வேளை அது இருக்குதுன்னா, அதுவும் உங்களுக்கு கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? 1. அதேபோல நமக்கு இந்த இரவு நேர தூக்கம், இரவு தூக்கம் பார்த்தீங்கன்னா, சரியா வரவே மாட்டேங்குதுங்க. பெரண்டு பெரண்டு படுத்துக்கிட்டே இருக்கேங்க. ஒரே நிலையில படுத்து டீப் ஸ்லீப் ஒரு குழந்தை தூங்குற மாரி ஒரு தூக்கத்துக்கு என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றீங்கன்னா, கல்லீரலுடைய எனர்ஜி
அங்க பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக எப்ப சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வலது பக்க மேல் பக்க வயிறு, வலது பக்கத்துல மேல் பக்க வயிறு, விலா எலும்புக்கு கீழ, அதாவது என்னன்னா கல்லீரல் இருக்கும் இடம். அந்த இடம் இறுக்கமாவோ, கனமாவோ, வலியோடையோ காணப்படலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு சிம்ப்டம்ஸ் இருக்குதுங்க. யூரின் பார்த்தீங்கன்னா, மஞ்ச கலர்ல போகும் சில பேருக்கு. யூரின் அடர் மஞ்சள் அப்படின்னுவோம். டார்க் எல்லோல உங்களுக்கு வந்து போகுதா? அதே நேரத்துல உங்களுடைய மோஷன் வெளிரி போகுதா? மலம் வெள்ள கலர்ல வெளிரி போகுதா? பாருங்க 2மே இங்க நடக்குதா? அப்ப உங்களுக்கு அங்க பித்த நீர்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பித்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா, மலத்தின் வழியாக அது வந்து வெளியேற்றப்படணும். அது வழியா நடக்கல. ரத்தத்துல கலந்து அது வந்து ஃபில்டர் ஆகி யூரின் வழியா வெளியே போய்க்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம். இருந்தால் உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே போல வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு கீழ வரக்கூடிய கருவளையங்கள். அப்ப கண்ணுக்கு கீழ கருவளையம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, லிவரோட எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கல்லீரல் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 1. அதே போல நம்மளுடைய உடம்புல அங்கங்க வந்து இந்த ஸ்பைடர் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்முடைய கால்ல, வயிற்று பகுதிகள்ல, கை பகுதியில கூட காமிக்கப்போம். அவ வந்து ஒரு ஸ்பைடர் வெயின். அங்க ஒரு பச்சை நரம்பு அப்படியே லைட் லைட்டா போற மாரி தெரியும். ஆமா. வெரிகோஸ் வெயின் கிடையாது. பட் வந்து இப்படி இந்த மாரி வந்து அங்கங்க வந்து ஒரு ஸ்பைடர் வெயின் காணப்பட்டால், அதுவும் கல்லீரலுடைய எனர்ஜி குறைபாடு அப்படின்னு அர்த்தம். நம்முடைய ஆ ரத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கழிவுகள் சேர்ந்துகிட்டு இருக்குன்னா, ஆரம்ப கட்டத்தில இப்படி தான் குடுக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னம்னா, இவங்களுக்கு எப்படி சிம்ப்டம்ஸ் வரும்? உடம்பு ஃபுல்லா அரிப்பு. எனி டைம் அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்குது, சொரிஞ்சுகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பாருங்களேன். இது கல்லீரல் எனர்ஜி குறைபாடுன்னு அர்த்தம். கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படலன்னு அர்த்தம். கல்லீரல் சுத்தப்படுத்தக்கூடிய கழிவுகள் சுத்தப்படுத்தப்படலன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப உடம்புல அப்பப்போ வந்து அரிப்புகள் ஏற்படுதா? ஊறல்கள் ஏற்படுதா? கல்லீரல சுத்தம் பண்ணுங்க. அருமையான இப்படி பல அறிகுறிகள் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சில அறிகுறிகள் சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா, உடனே அலர்ட் ஆகுங்க. அலர்ட் ஆகி கல்லீரல சுத்தப்படுத்துங்க. கல்லீரல சுத்தப்படுத்துறது எப்படின்னு கேட்கிறீங்களா? ரொம்ப ஈஸி. நெறைய நம்ம பதிவுகள்ல குடுத்துக்கிறோம். சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உள்ள குடுக்கக்கூடிய கழிவுகள நாம முதல்ல அவாய்ட் பண்ணணும். அந்த வகையில பார்த்தோம்னா, ஒயிட் சுகர முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. கல்லீரல் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒயிட் சுகர அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட். அடுத்தது மைதா மாவு ஐட்டங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. பேக்கிங் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுபோல வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அது மாரி ஐட்டங்கள அவாய்ட் பண்ணிக்கங்க. இதுவே கல்லீரலுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஆமா. என்ன எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கல்லீரலுக்கு அத நீங்க டீடாக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய ப்ராசஸ் இருக்குது. ஆமா. அதுல குறிப்பா நீங்க பச்சை காய்கறிகள் நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கலாம். சூப்பு வகைகள்ல அதிகமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு லிவர வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆமா. அதனால உணவு முறைகள்ல நம்ம மாற்றம் அப்படின்னு கொண்டு வந்தா மட்டும் தான், நம்மளுடைய கல்லீரல வந்து சுத்தப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். அப்ப அந்த வகையில அந்த காலகட்டங்கள்ல அ எண்ணெயில் பொரித்த உணவுகள், மைதா மாவு ஐட்டங்கள், அ பால், டீ, காஃபி போன்ற உணவுகள், அ பன்னீர் உணவுகள், இது மாரி உணவுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பெட்டர். என்ன எடுக்கலாம் அப்படின்னோம்னா, அதான் பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், நெறைய பழங்கள் அது மாரி எடுத்துக்கிறது. வெறும் ஜூஸஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஜூஸ்ங்க அப்படின்னு எடுத்துக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லா பழங்க அப்படின்னு எடுத்துக்கிறது. இது மாதிரி உங்களுடைய உணவு முறைகள்ல மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கல்லீரல் மீண்டும் உங்களுடைய சிறு வயதில் இருந்த கல்லீரல் போல் மாற்றம் அடையும். கல்லீரல மட்டும் நீங்க வந்து சூப்பரா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு நோயும் வராமல் ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்துருவாரு. ஏன்னா, இவரு தான் உடலின் மருத்துவர். உடலின் மருத்துவரை பாதுகாப்போம். உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.